வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக்கை வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அங்க ஹீரோ வந்து ஏ ரேங்க் ஹண்டர்னு தெரிஞ்சோடனே உங்க அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப ஷாக் ஆனாங்க. ஹீரோவும் வருவானா வாயடிச்சு போய் தான் இருப்பாங்க. ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு இந்த ரியாக்ஷனு? இதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷனை காட்டுறாங்க. அங்க லீயை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. இதுல ஒரு மேனேஜர் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். மேனேஜரும் அங்க வந்து சொல்றான், ஹே லீ பண்ணது ஒரு தப்பான விஷயம், அதனால உங்களை பாஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு வர சொன்னாரு. நீங்க வந்து என்ன அப்படியே கீழே இறக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. உனக்கு தெரியுமா நான் வந்து எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தேன்னு? நான் இந்த கிளானோட 6வது லீடர். அவரு மிஸ்டீரியஸா இருந்து போனாரு. அது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அப்படியே அவனோட டெக்னிக்கை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த மேனேஜர் அவனோட கண்ட்ரோல்லே இல்ல. ஏய் பைத்தியக்காரா என்னடா பண்ணிருக்க? பாஸ் இப்படிலாம் ஆகும் நீங்க எதுவுமே சொல்லவே இல்லையே. நீ வந்து சாக கூடாதுன்னு நினைச்சனா ஃபர்ஸ்ட் அந்த பைத்தியக்காரனை கொல்றா. உனக்கு என்னமா புரியல? உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அவனோட டெக்னிக் அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்படியே அவனோட டெக்னிக்கை பயன்படுத்துறானா பின்னாடி இருக்கவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனோட கத்தியத்தை அந்த மேனேஜரையே கொல்றான். பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இதை ஒன்றும் நான் பண்ணல. யாரோ ஒருத்தங்க என்ன கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. போனா லீ உன்னோட டெக்னிக் அது இதுதானா? நல்ல பாப்பெட் மாதிரி மற்ற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க இதே மாதிரி தான் அங்க 2 பேருமே எந்த போயிடறாங்களா? இதுக்கப்புறம் அங்க லீ ஏன் கிட்ட ஏதாச்சும் நீங்க பண்ண ட்ரை பண்ணா இதுதான் உங்களோட நிலைமை. ஏகப்பட்ட ஆளுங்க கிட்டயும் அவன் சொல்றான், நான் என்ன அந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட்டை வார்ன் பண்ணலையா என்ன? ஆனா திரும்பவும் ஏதாச்சும் அவங்க பண்ண பார்த்தாங்கன்னா இதை விடவும் அவங்களோட நிலைமையை இன்னமும் கொடூரமா மாத்த போறேன். இந்த சைடு அந்த ஷீன் அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளை அந்த பையன் வந்து பயங்கரமா தாக்கியிருப்பான்ல, அதுவும் அந்த ஆரா ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இடத்துல தான் தாக்கியிருப்பான். இதனால இதுக்கு மேலேயே இப்போ அவளால ஒரு ஹண்டரா இருக்க முடியாதான். கேட்ட உடனே அந்த மேனேஜரை இன்னமும் கோவமா வரான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீ. அவன் தானே, அவனை நான் விட போதில்ல. இந்த சைடு அங்க சாங்கோட அம்மாவை சொல்றாங்க, கண்ணா நீ வந்து ஒரு ஹண்டரா மாறக்கூடாது. நான் அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதை பத்திலாம் உனக்கு தெரியாது. அதே மாதிரி அதுல நிறையவே ரிஸ்க்கும் இருக்கு. அதனால சொன்னா கேளு. வேணாம் இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க நியூஸை பார்த்து ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான வேலையோ அந்த அளவுக்கு என்கிட்ட பவரும் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அவளைக்கும் எந்த விதமான விஷயமும் நடக்க போதில்ல. இல்லடா சொன்னா கேளு. வேணாம் இதுக்கு முன்னாடியே உன்னோட நிலைமை மோசமாச்சு. அதே மாதிரி திரும்பவும் நான் உன்னை பார்க்க விரும்பல. உங்க சாங்கோ யோசிக்கிறான், என்னோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்த தான் இவங்களும் சொல்றாங்க. நான் ஆல்ரெடி உன்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பான். என்னன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த போய் நீ சொன்னா அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. 99% நான் ஷுவரா சொல்றேன். அவங்க வந்து வேணாம் நீ வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியும் மீறி நீ பண்ற மாதிரி இருந்தா உன்னோட வீட்டை விட்டு ஓடி வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் விஷயம் நடக்குதா. இதனால அவனுக்கு வேற வழியில ஒரு போர்ட்டல் உருவாக்கி அதுக்குள்ள இருந்து பணத்தை எடுக்கிறான். இதை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கட்டா அவ்வளோ பணம் இருக்கு. இந்த பணத்தை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட கிளான்ல ஜாயின் பண்ணோன்னே கொடுத்தாங்க. சர்ப்ரைசிங்கா இது வெறுமா ஒரு ஸ்டார்டிங் விஷயம் தான். போக போக நம்மளுக்கு பணம் அது வந்து நிறையவே கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த பணத்தை வச்சு அடைச்சிருங்க. அதே மாதிரி ஜீசோ நீயும் அம்மாவோட பேச்சு கேட்கணும், நல்லா படிக்கணும், வீடியோ நீ நல்லா பார்த்துக்கணும். இந்த பணத்தை பார்த்தோன்னே என்னவோ தெரியல அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே டைம்ல அவங்களுக்கு வேற வழியும் இல்லை, ஒத்துக்கவும் செய்றாங்க. சரிடா நீ வந்து எவ்வளோ சொல்றேன்னா நாங்க வந்து ஒத்துக்கிறோம். ஆமா அது எதுக்கு எவ்வளோ சோகமா சொல்றீங்க? நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த சைடு அங்க ஒரு மாஸ்டரும் ஒரு பர்சனை தாக்கலான்னு வருமா, அதுக்குள்ள அங்க இன்னொருத்தன் காப்பாத்துறான். சீன்ல லீயோட இடத்துக்கு ஒரு 2 பேர் போயிருப்பாங்களே. லீயும் மேனேஜரை கொண்டு இருப்பான். அந்த பர்சன் வந்து இங்க சொல்றான், நல்லதான் மேனேஜரோட நிலைமை இப்படியாச்சு, நீங்க கவலைப்படாதீங்க. லீயை நீங்க தனியா ஹேண்டில் பண்ணலான்னு போனது மிகப்பெரிய தப்பு. உங்களோட மொத்த பாடியும் அங்க கொண்டு போகணும். நெக்ஸ்ட் சீன்ல இதுக்காகவே அந்த கம்பெனிக்கு அவங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க. உள்ள போய் பார்க்கும் போது இதே மாதிரி தான் இருக்கிற தரம் முழுக்க ஒரே டெட் பாடிஸா தான் இருக்கு. அங்க முன்னாடியே ஒரு பர்சனும் உட்காந்து இருக்கான். அது யாராதுன்னு பார்த்தா எங்க தான் அந்த பொண்ணை கூட ட்ரெயின் பண்ணிருந்தானே அவன் தான். சைலியே தான் லீயோ கிடக்குறான். லீயை பார்த்து அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. என்னது லீயை வந்து நீங்க கொன்னுட்டீங்களா? அதுக்குன்னு இந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்க கூடாது, ரிவெஞ்ச கொடுக்கணும்னு. அவனை கொல்லல, வெளியில இருந்து தான் பயங்கரமா தாக்கியிருக்கு. இந்த சைடு அங்க ஹீரோவும் எழுதுக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட மெசேஜும் வந்திருக்கு. உங்களோட கிளான்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுக்குறோம். அதேமா தான் அங்க ஸ்பேமா நிறையவே மெசேஜ் வந்திருக்கா. அவளைக்கும் அதை கண்டுக்கல. ஃப்ரெண்டுக்காரனும் கால் பண்ண சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்பெனியை நோக்கி தான் போறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி அங்க அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் கேட்கறான், அடி நம்ம கம்பெனி வழியா உனக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்தது, கீரை தரோம் மத்த விஷயத்த தரோன்னு. நான் அந்த 10 ஆஃபரையும் அநியாயமா இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டியே. ஆமா நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு என்ன? உனக்கு என்ன தெரிய போகுது? ஹெல்லில் இருக்க பொருளெல்லாம் பார்த்தா அவங்க இன்னமும் ஷாக் ஆவாங்க. அது முன்னாடிலாம் இது எதுவுமே இல்லை. நீ என்ன லூசா? ஏன்னா ஒரு சி ரேங்க் கேட் அதை கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் உனக்கு தெரியுமா? அதை மொத்தமா கிளியர் பண்றதுக்கு 50 பில்லியன் செலவாகும். இதுவே டாக்ஸ் மத்த விஷயம்லாம் இல்லாம சொன்னா அதுவே ஒரு 30 பில்லியன் ஆச்சு செலவாகும். என்னது அவ்வளோ செலவாகுமா? அதாவது இதை முடிக்கிறதுக்கு? ஆமா நான் என்ன சும்மாவா சொல்றேன்? நீ கவலைப்படாத, உனக்காக ஒரு போட்டரை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து மீதி விஷயத்த பார்த்து பாரு. இல்ல அதெல்லாம் எதுக்குடா, நீ தான் எனக்கு ஒரு போட்டரா இருக்க போற. நீயும் நானும் தான் இந்த சி ரேங்க் கேட்டுக்குள்ள ஒன்னா போக போறோம். என்னது நீ என்ன உண்மையிலேயே, அதாவது நான் உன்னோட போட்டரா இந்த வரணும் நீ சொல்றியா என்ன?
ஆமாண்டா எல்லா ஒர்க்கையும் நான் வந்து பண்ணிட்டேன். எனக்கு அதை பண்ணும்போது ரொம்ப தலைவலி இருந்ததா என்னோட சிஸ்டர் ஜீசோ அவகிட்ட கொடுத்து எல்லா வேலையும் பண்ண சொல்லிட்டேன். அதே மாதிரி அவ பண்ணிட்டா. இப்போ நீ தான் எனக்கான போட்டுரு. அப்படியே முட்டாள் நீ வந்து என்ன ஏன்டா நான் வந்து எதுக்குறாங்க ஒன்னும் என்ன அப்பனா என்ன தனியா அங்க போக சொல்றியா என்ன? இவன் என்ன உண்மையிலேயே கொலை பாக்குறானா என்ன? அங்க போனா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் ரொம்ப கொடூரமா இருக்கும். என்னால அங்க என்ன பண்ண முடியும்? இந்த சைடு தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தாவும் நம்ம ஹீரோவோட உதவியால ஒரு அவேக்னரா மாறிட்டான். தாத்தாக்கு எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லையா, இதனால ஆளு ஒரு மாதிரி கம்மந்தா உட்காந்து இருக்கான். அவருக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. என்னோட நிலைமை இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், மாஸ்டர் கையெல்லாம் சாவுறதுக்குள்ள நான் இங்கேயே செத்து போயிடுவேன் போல. அதுக்குள்ளேயே அங்க போன்ல டங்குன்னு நோட்டிபிகேஷன் வந்தா அதை தாத்தாவும் பார்க்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ஃபைனலி அந்த போர்ட்டல் இருக்கிற அந்த இடத்துக்கும் வராங்க. இங்க பார்த்தா ஒரு பர்சன் சொல்றான், அட நீங்க 2 பேர் தான் இந்த போர்ட்டலுக்குள்ள போக போறீங்களா என்ன? வந்து ஒரு டீமே தேவைப்படும், ஆனா நீங்க இருக்கிறது ஏதோ ஒரு 2 பேர் தான். ஐயோ அதுதான் நானும் இவன் கிட்ட சொன்னேன். இவன் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், நம்ம நிறைய பேரை கொண்டு வரணும், அப்பதான் நம்மளால இதுக்குள்ள போக முடியும்னு. நான் இவன் என்னன்னா என்கிட்ட எஸ் ரேங்க் பொட்டன்ஷியல் இருக்கு, நம்ம வந்து உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொண்டு வந்துட்டான். இவன் என்ன பாரு, எனக்கு மேரேஜ் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன கொல்றதுக்கு இங்க கொண்டு வந்துட்டான். சரி டீம் இல்லைன்னா உள்ள போக முடியாது, ஏன்னா இது ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கும். பாத்தியாடா சாங்கு, நான் அதான் சொன்னல நம்மளுக்கு டீம் கண்டிப்பா தேவைப்படுவாங்கன்னு. இப்போ நீ என்னன்னா நம்ம வந்து அப்படியே போகலாம் சொல்றேன். டேய் வாடா நம்ம வந்து அப்படியே குதிக்கலாம். இதனால சாங்கோ அப்படியே இழுத்தன போறான். இந்த சைடு அங்க லீவோட ஃபுட்டேஜை காட்டுறாங்க. லீக்கு அங்க என்னாச்சுன்னு தெரியல, யாரையோ பார்த்து ரொம்ப பயந்துன்னு இருக்கான். என்னை வந்து தயவு செஞ்சு விட்டு. ஆனா லீ அது கருணி இல்லாம லீயோட ஹார்ட்டை அப்படியே அது பிடுங்குது. அதுக்கப்புறம் லீக்கு என்னாச்சுன்னு தெரியல, லீ வந்து அங்கேயே அந்த போயிட்டான். இது ஒரு மிஸ்டீரியஸான கேஸா இருக்கா? இவங்களால கேமரா வழியா பார்க்க தான் முடிஞ்சது, அவங்களுக்கு அங்க என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா? அந்த லீ அவனுக்கு என்னதான் ஆச்சு, இப்படி அவன் எந்த போனா திடீர்னு? அப்போ என்ன இதுக்கு பின்னாடி கோஸ்ட் இருக்கா அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஷாக்கா வராங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க தாத்தாவும் வரான். ஹேய் நான் வந்து இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, சாங்கோட ஆளுங்க வந்து இப்பதான் உள்ள போனாங்களாமே. ஆமா ஆமா அவங்க வந்து இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. நல்ல வேலை அந்த மெசேஜை பார்த்து நானும் ஓடி வந்துட்டேன். ஒரு டீம் மிஷினால என்னாலயோ உள்ள போக முடியும். சீன்ல நம்ம சாங்கு அவனோட ஃப்ரெண்டுக்காரனும் உள்ள வந்துறாங்களா. சாங்கோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடே நீ வந்து என்னடா பண்ணிருக்க? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டென்ஷனுக்கு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தா தான் நம்மளால சேஃபாவே இருக்க முடியும். நீ என்னன்னா அப்படியே எனக்கு கொண்டு வந்துட்ட. ஆமா அதுங்க என்னது அங்க ஏதோ ஒண்ணு கூட்டமா வர மாதிரி இருக்கு. இப்ப சொன்ன ஆளுங்க அதுவா? எல்லாம் ஊத்து பார்த்தா அது ஒன்னும் ஆளுங்க இல்ல, அது எல்லாமே மாஸ்டர்ஸ். அதுங்க எல்லாமே சாங்கையும் சாங்கோட ஃப்ரெண்டையும் தாக்கலான்னு ஓடி வருது. சரி அந்த வித்தியாசமான கண்ணை காட்டுறாங்க. அது முன்னாடியே பர்சனும் இருக்காங்க. யாருன்னு தெரியுதா? அதாங்க நம்ம ஜின்சோலு. இன்னும் ஆளு உயிரோட இருக்கான். அங்க ஜின்சோலும் அந்த கண்ணு கிட்ட கெஞ்சி கேக்குறான், என்ன தயவு செஞ்சு வாழ விடு, நான் வந்து அவனுக்கு ரிவெஞ்ச கொடுக்கணும். ஓ அப்பனா நீ வாழணும் அதானே? ஆமா என்ன வாழ விடுங்க, நான் வந்து ரிவெஞ்ச கொடுக்கறேன். 2 பேரும் ஒரு போர்ட்டலுக்குள்ள வந்திருப்பாங்களே, அங்க ஏகப்பட்ட ஆளுங்கன்னு நினைச்சு உள்ள போயிருப்பாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர் இருக்கு. அது பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. அடே அதுங்களாம் மாஸ்டர்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்? அதுங்களாம் ரொம்ப கொடூரமான மாஸ்டர்ஸ், நம்மள விட்டா அப்படியே கூறு போட்டுரும். இந்த மாஸ்டருங்களும் அப்படியே ஃபுட்டுன்னு கத்திக்கினே ஓடி வரமா. ஹீரோ அவனோட ஸ்வாட எடுத்து நிக்கிறான். பரவாயில்ல இங்க வந்து நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கு, இதுதான் நல்ல டைம் இப்ப ஹேண்டில் பண்றதுக்கு. ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் கிட்டேயும் சொல்றான், அடே நான் பண்ற விஷயத்த நல்லா பாடுறா. அங்க சாங்கோட ஃப்ரெண்டுக்கும் எதுவுமே புரியல. அடே சாங்கு நீ வந்து என்னடா பண்ண போற? இந்த சாங் சமவேகமா போய் குதிக்கிறானா, இதனால அந்த இடமே தரமட்டமா அழிய ஆரம்பிக்குது. இந்த வேல்கேனோ அப்படின்னு கத்திக்கினே ஒரு எபிலிட்டியும் பயன்படுத்துறான். இதனால அந்த இடமே எரி குளமா மாற ஆரம்பிக்குது. இதை பாக்குற சாங்கோட ஃப்ரெண்டால அவனையே நம்ப முடியல. இவன் என்ன உண்மையிலேயே என்னோட பழைய ஃப்ரெண்டா? நான் பாக்குறதுக்கு அப்படி தெரியல. இருக்கிற எல்லா இடமும் அப்படியே தீஞ்சு போன மாதிரி இருக்கு. அங்க சாங்கோட ஃப்ரெண்டும் பயங்கரமா போய் கத்த ஆரம்பிக்கிறான். அடே சாங்கு இந்த அளவுக்கு பலம் இருக்கு, நீ இதெல்லாம் என் கிட்ட சொல்லவே இல்லை, இதெல்லாம் மறைச்சா வச்சுருந்த. இதை பத்தி எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன். உனக்கு தான் பயமே இல்லை எதை பார்த்தாலும். ஆமா ஆமா அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அதனால தான் நான் இப்போ உனக்கு காட்டுறேன். சரி அப்பனா நான் டிசைட் பண்ணிட்டேன். அதான்டா என்ன டிசைட் பண்ண? நம்ம 2 பேருமே ஒரு கிளானை உருவாக்கலாம். இந்த குறியாலேயே நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிளானா இருக்க போறோம். இந்த சைடு அந்த வெளியில கேட்டை ஓபன் பண்ணிருப்பாங்களே, அவங்களுக்கு அந்த கேட்டை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. என்ன இது திடீர்னு ஃபிளக்சுவேட் ஆகுது? அப்பனா இங்க ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சீக்கிரமா இதை பத்தி மத்தவங்களுக்கு சொல்லணும். இல்ல வெயிட் பண்ணுங்கயா, யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. வராதுன்னு பார்த்தா சாங்கோ அவனோட ஃப்ரெண்டும் தான். சாங்கோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், ஆமா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க இங்க? நாங்க வந்து கேட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், நீங்க மத்த வேலையை பாருங்க. என்னது முடிச்சிட்டாங்களா? அதுக்குள்ளேயேவா? எப்படி? அந்த வயசானவனும் அங்க சொல்றான், ஆமா நீங்க தான் இந்த தே சாங்கா? பேரும் அதே தான், தே ஹான் சாங். ஆனா உங்களை மாதிரி தான் நம்ம 2 பேருமே ஒன்னா தான் அந்த அசோசியேஷனுக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? இந்த விஷயம்லாம் சாங் அவளுக்கும் பிடிக்கல. அங்க சாங்கோட ஃப்ரெண்டும் கேட்கறான், நீங்க வந்து இந்த டிஸ்போசல் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒன்றே தனியா வந்திருக்கீங்க. இல்ல நாங்க தான் இந்த போர்ட்டல் கிளானியை உருவாக்கணும், நாங்க ரொம்ப ஃபாஸ்டாவும் இருப்போம். இந்த கார்டை பார்க்கும்போது சாங்கோட ஃப்ரெண்டு ரொம்ப
ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த கார்டுலயும் ஹான் சாங் அப்படின்னு தான் அவனோட பேரை போட்டிருக்கு. இப்ப சாங்கோட பேரு தேசாங். உங்க ரெண்டு பேரோட பேரும் லைட்டா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. என்னோட பேர் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கா? அப்படி ஃபியூச்சர்ல பிரச்சனையா இருந்தா நான் கண்டிப்பா அதை மாத்திடுறேன். சாங்க் அது சுத்தமா பிடிக்கல. அவன் அப்படியே போறான். அடே சாங்கு, நீ வந்து எங்க போற? என் கூட வாடா. அங்க தாத்தாவும் சொல்றாரு, உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஒன்னா வேலை செய்யலாம். இந்த சைடு சாங்கோட ஃபேமிலி அங்க ஏதோ ஒரு வீடை வாங்க வந்திருக்குமா. இந்த வீடு அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஃப்ளோரோட இன்டீரியர் அதெல்லாம் சும்மா அப்படி இருக்கு. அம்மா அம்மா இங்க வந்து பாருங்க, எல்லா ரூம்லயும் பாத்ரூம் இருக்கு. சரிங்க, இந்த மாதிரி இதுக்கு எவ்வளவு விலை ஆகும் இந்த வீடு? இந்த லேண்டோட அபிஷியலான பில்ல பத்தி நீங்க கேட்டீங்கன்னா 17 பில்லியன். அது கூட டிரான்சாக்ஷன் பண்ற ஃபீஸ் அதெல்லாம் சேர்த்தா ஒரு 18 பில்லியன் ஆகும். என்னது 18 பில்லியனா? ஆமா ஆமா, ஏன்னா பக்கத்துலயே தான் ஹண்டர் அசோசியேஷனும் இருக்கு. உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா ஒரு மதரா உங்களுக்கு வந்து சேஃப்டி தானே நிறையவே முக்கியம். இப்போ எப்படி உங்களோட பையன் ஒரு ஹண்டரா இருக்கான், இதே மாதிரி போக போக அவன் ஒரு வேற லெவலான ஹண்டரா மாறுவான். ஆமா, நீங்க சொல்ற விஷயம் வந்து கரெக்ட். எங்க அண்ணன் வந்து இப்போ ஏ ரேங்க் ஹண்டரா இருக்கான். கூடிய சீக்கிரத்துல ஏன் கொஞ்ச நாள்லயே கூட அவன் எஸ் ரேங்கா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்பயாச்சும் உங்களுக்கு புரியுதா? நீங்க சொல்ற விஷயம் தான். இப்போ இதுக்கு டோட்டலா ஒரு 18 பில்லியன் ஆச்சு செலவாகும். உங்களோட சேஃப்டி முக்கியம், அதே மாதிரி பக்கத்துல இருக்க அசோசியேஷனுக்கு பே பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லையா? டிஸ்கவுண்ட் இருந்தா வேணா நான் காசை கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல உங்களோட சேஃப்டி நிறைய விஷயத்த பாக்குறதுனால டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்காது. இதுவே நீங்க எஸ் ரேங்க் ஹண்டரா இருந்தீங்கன்னா இந்த வீடு இது வந்து 10 பில்லியன் இன்னமும் கம்மியா இருக்கும். அப்பனா என்னால 8 மில்லியனுக்கு வாங்க முடியுமா? ஆமா, இது வந்து இப்போ எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னா பக்கத்துல தான் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் லீ சேங். இது வேற யாரும் இல்ல, அந்த தாத்தாவை தான் இப்படி சொல்றான். அவர் இருக்கனால உங்களால வாங்க முடியாது. அப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சா எஸ் ரேங்கா மாறினா உங்களால ஈஸியா வாங்க முடியும். ஓ அப்படியா? அப்பனா நான் எஸ் ரேங்கா மாறிட்டா என்னால 8 பில்லியன் கொடுத்து வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு லேடியை காட்டுறாங்க. அது போகும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா. பின்னாடி பார்த்தாங்க யாருமே இல்ல. திடீர்னு முன்னாடி ஒரு பர்சன் வரான். என்ன ரொம்ப பயந்துட்டியா? நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இது யாரு நீங்க? நானா? நீ வந்து பயப்பட வேணாம்னு சொன்னேன், ஏன்னா நீ தான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவ. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல, ஒரு அட்டாப்சி பண்ற ஒரு ரூம் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்படி இறந்து போய் கிடக்குறா. இவ தான் 10வது விக்டம். அது நம்ம லீ எப்படி இறந்து போனா வித்தியாசமான முறையில, அதே மாதிரி தான் இவளும் இறந்து போயிருக்கா. இதை பத்தி யாருக்குமே தெரியல. பண்ணவன் கண்டிப்பா ஒரு அவேக்னரா தான் இருக்கணும், ஏன்னா அவேக்னரா இல்லாம இதை பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம கேட்டை பத்தி எல்லாம் பார்த்தா வேலைக்காவது. இப்போதைக்கு இந்த சீரியல் கில்லர் இவனை நம்ம பிடிக்கணும். இந்த ஆள் இவன் அமைதி ஆயிட்டான்னு பார்த்தா இப்போ திரும்பவும் எல்லாருமே கொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் யாரா இருப்பான் பத்தி ஜனங்களுக்கும் நம்ம வந்து சொல்லணும், ஏன்னா அவங்க வழியாவும் நம்மளுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஜின்சோல காட்டுறாங்க. அவன் பார்த்தா ஒரு ஏரியால மாட்டின்னு இருக்கான். ஜின்சோலுக்கும் புரியல, ஆமா நான் எங்க இருக்கேன்? அங்க சுத்தி பார்க்கும்போது பக்கத்திலேயே ஒரு பர்சன் இருக்கான். அந்த பர்சனை பார்த்தும் கேட்கறான், ஆமா நீ வந்து யாரு? என்ன உனக்கு வந்து இந்த ஏரியா தெரியலையா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு லெபார்ட்டரியில நீ இருந்தல, அதே மாதிரி இதுவும் இல்ல. ஆமா நீ வந்து என்ன பண்ண போற? என்ன இன்னும் இல்ல, ஆம்பியூல் அதுதான் உனக்குள்ள செலுத்த போறேன். இதுக்கு முன்னாடி இல்லையா உன்னோட உடம்புல ஆம்பியூல செலுத்திருக்கான் போல. பரவாயில்ல, அதுவும் நல்லா எஃபெக்டிவா தான் இருக்கு. இப்போ உன்னால எப்படி ஃபீல் பண்ண முடியுது? ஏதோ ஒரு புதுசா பிறந்த குழந்தை அது எப்படி ஃபீல் பண்ணும்? அந்த மாதிரி தானே நீயே ஃபீல் பண்ற. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னை காப்பாத்தணும்னு சொல்லி நான் சீஃப் கிட்ட எவ்வளோ கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் ஒத்துக்கினாரு. இப்போ நீ இங்க இருக்க. நான் என்னை பத்தி சொல்லவே இல்லைல்ல, நான் தான் ரோமன். இப்போதான் ஜின்சோலுக்கே புரியுது, அந்த கண்ணை நான் பார்த்தேன். இப்போனா நான் இன்னமும் சாகல. ஆமாண்டா, நீ வந்து இன்னமும் சாகல, ஏன்னா நீ புதுசா இப்போ ரீபான் ஆயிருக்கு. அதுவும் பீப்புள் ஆஃப் ஓன்சேவா. என்னது பீப்புள் ஆஃப் ஓன்சேவா? அது என்னது? அதுதான் உனக்கு இன்னமா புரியல. நான் வந்து உனக்கு பவரை கொடுக்க போறேன், எவ்வளவு தேவையோ அதுக்கும் மேல. அது வழியா நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை ஆள போறோம். இது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போகவே பார்க்கலாம். இந்த சைடு சாங்கோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி, ஹேய் நான் வந்து எப்படியாச்சும் எஸ் ரேங்க் ஹண்டரா மாறணும்டா, அதுக்கு நீ தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணும். ஏன்னா எஸ் ரேங்கா மாறினா எனக்கு வீடு வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். அதனால நான் எப்படியாச்சும் எஸ் ரேங்க் ஹண்டரா மாறணும். இருக்கிற எல்லா கேட்டையும் நம்ம கிளியர் பண்ணணும், புரியுதா? என்ன இவன் புதுசா இந்த மாதிரி எஸ் ரேங்கா மாறணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த சொல்றான். சரி, என்னால முடிஞ்ச விஷயத்த நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்குன்னு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கப்புறம் நான் இந்த வேலையை பண்றேன். அந்த டைம்ல நீ வந்து என்ன பண்றேன்னா எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்துரு அந்த ஆரா மார்க்கெட்ல இருந்து. ஆமா, நான் வந்து சுத்தமா மறந்து போயிட்டு அதை கொண்டு வரதுக்கு. அதுக்குள்ளேயே அவன் முன்னாடி ஒரு கோஸ்டும் அப்பீர் ஆகுது. கோஸ்ட் என்னன்னா இல்ல எப்படி இவன் பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் அழிச்சு ஒரு ஹெல்லுக்கே டீமன் லாடாமான்னா அதுல மிச்சம் மீதி மாஸ்டர்ஸ் இருக்கும், அதுங்க கூட சண்டை போறீங்களா? அது கேக்குது. ஹீரோவும் ஒத்துக்கிறான். அங்க 5வது ஒரு மாஸ்டர் இருக்கும். அந்த இடத்துக்கு தான் இவன் போகிற மாதிரியும் இருக்கு. இதுக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாஸ்டரை இவன் தூக்கடிச்சிருப்பான். மெமரிஸ் அது காட்டுதா. இங்க சண்டை போறதுக்கு அவன் தயாராகிறான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவலான விஷயம்லாம் நடக்க போகுது. அதே நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.